வணக்கம், this is your friend. Welcome back to my YouTube channel. ஸோ இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன இடம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த இடம் நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறேன். ஃபுல்லாக கிராமம், சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியே கண்ணுக்குட்டி, மாடு, ஃபுல்லாக செடி கொடி, அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி செம்மையான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எனக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு பாட்டி எனக்கு ஃப்ரெண்டானாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கவங்களாம் எப்படி தெரியுமா, இப்போ சென்னையிலலாம் ஒருத்தவங்கள்ட்ட பழகிறதுக்குன்னா என்னென்னமோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு டேட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் பழகுவாங்க. பட் ஆனால் இவங்க என்னென்னா என்னமோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி வந்துட்டு அவங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு, என்னடா இவங்க வாட்டுக்கு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சரி வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அங்கேருந்து அவங்க ஷூட் பண்ணுறேன். இப்போ அங்கே வந்து குட்டி பாப்பா பார்த்தீங்களா? ஹாய் சொல்லுங்க, வணக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ பாரம்பரியமாக வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாம் இருக்காங்க, 2 ஆன்டிஸ், அப்புறம் ஒரு அங்கிள் இருக்காங்க. ஸோ அந்த பாப்பா பார்த்தீங்களா துருன்னு விளாண்டுக்கிட்டே இருக்கா. ஓய் வீடியோ எடுத்த ஓடுறா. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா மாடு இருக்கு. ஸோ இந்த பாட்டி தான் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் சொன்னேனே ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசினாங்கன்னு. ஸோ இங்கே தான் அவங்க. ஹாய் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஸோ இங்கே வந்து மாடுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா சாப்பாடு வைக்கணும். ஆமா, இன்னும் ஓடி வரல. ஆமா. இங்க பாத்தீங்களா, இங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதான் மாடோட வீடு. ஸோ அங்கே பாருங்க 2 கியூட்டாக இருக்கு. எவ்வளோ வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்குறேன். மாடுலாம் பார்ப்போம், பட் ஆனால் எப்படி இந்த மாதிரி ஒரு இந்த சூழ்நிலையில் பார்க்கல. சென்னையிலையும் மாடு போகும் பார்த்துருக்கோம், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்களா, அது முறைக்கிறத பார்த்தா வந்து முட்டி போல இருக்கு, ஓடிடுவோம். ஸோ அப்படியே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, பச்சை பச்சேன்னு செம்ம இடங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா வைக்கோல். இந்த வைக்கோலை பார்த்தாலே நான் டான்ஸ் ஷோக்கு வந்துட்டு வைக்கோல் கிடைக்காம அவ்வளோ தேடுத்தேன். இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்த வைக்கோல் தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்களா ஃபுல்லா எவ்வளவு கிரீனரியா இருக்குன்ட்டு. ஸோ இதான் ரோடு, நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன்ல, என்ன காமிச்சிட்டு இருந்தேன், அந்த கிராமத்தை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ ஹோட்டல் வந்துட்டு இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் சென்னையே திரும்பி வந்துடுவோம். ஸோ இப்போ ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ரூம் டூர் அப்படி காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ வெளியெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் போகும்போது காமிக்குவேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ரூமில் இருக்கேன்னா ரூம் டூர் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே கார்ட் ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து ஏசிக்கான கண்ட்ரோலர். ஸோ இங்கே ஸ்விட்செல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே டவல் வச்சுருக்காங்க, இங்கே ப்ளேஸ்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் பாதி, அதனால உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியல, நாங்கள் வந்த உடனே காமிச்சிருக்கணும். இது வந்து கபோர்ட், மேலே பெல்லோஸ் வச்சுருக்காங்க, கீழே ஓவன் இருக்குது. ஸோ நம்மளே வேணும்னா குக் பண்ணிக்கலாம். ஸோ கபோர்டு இது கபோர்ட். ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இதுதான் கண்ணாடி. ஸோ பார்த்தீங்களா அப்படியே அங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. ஸோ நம்ம வந்து எதுனா தலை செய்வது அதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவி தெரியுதா? ஸோ டிவி இங்கே இதெல்லாம் இருக்குது.
ஸோ டிவி அந்த செட் பண்ணிக்க பிளேஸே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்பயுமே ஏதாவது ஹோட்டல் போனீங்கன்னா டிவி வந்து தனியாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே செட் பண்ணி நீட்டாக இருக்குது. அப்படியே எதுவுமே எந்த குறையும் சொல்ல முடியல. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போயிருக்கும்போது கூட அந்த ரூம்ஸில் கூட ஏதாவது குறை சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இங்கே வந்து எந்த குறையும் சொல்ல முடியல. ஸோ அப்படியே வந்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சேரு ஒரு டேபிள் சும்மா டீ காஃபி குடிக்கிறதுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். கிளாஸ் தான் விண்டோ. ஸோ இது ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இதை ஓப்பன் பண்ண முடியலன்னு இல்லை, பண்ண முடியும், ஆனால் எனக்கு பண்ண தெரியல. ஸோ அப்படியே அழகாக இங்கேருந்து உட்காந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே டீ காஃபி குடிக்கிறதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தான் பெட். இது நான் தான் களைச்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பெட் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க, நான் களைச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு இங்கே ஒரு டெலிஃபோன் வச்சுட்டு இங்கே வந்துட்டு மெனு கார்டு. ஸோ மெனு கார்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஒருவேளை வந்துட்டு கீழே வந்து ஒரு பெரிய அழகான ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம போய் சாட முடியலன்னா இந்த மெனு கார்டில் இருக்க பாருங்கள், ரூம் சர்வீஸ்ன்னு போட்டு எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதில் நம்ம கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தோம்னா வந்து நமக்கு ரூம்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது பெட்டு. ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டோன்னா அடுத்து இந்த சைடு ஒரு டேபிள் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜெலாம் போட்டுருக்கு, இங்கே ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. ஸோ என் லைட்டிங்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது. அப்படியே ரூம்குள்ளே வந்தாலே அப்படியே அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, வெளிச்சமாக. ஸோ இப்போ நாங்கள் இங்கே ஒரு லைட் மட்டும்தான் போட்டிருக்கனால இருக்குது. நேற்று நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா லைட்டுமே, இங்கே இருக்க லைட்டு இந்த லைட்டு எல்லாமே ஆன் ஆகிருந்துச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தொங்குது பாருங்கள். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, ட்ரீ. ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அடுத்து சும்மா ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் டூர். எல்லோரும் பாத்ரூம் டூர் பண்ணுறாங்களே, ஸோ நம்ம உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ இதான் ரெஸ்ட் ரூம். பார்த்தீங்களா அந்த லைட்டிங்க செம்மையாக இருக்குல்ல. இங்கே உள்ள ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே கொடுத்துருந்தாங்க, டூத் ப்ரஷ்லேருந்து எல்லாமே அவங்க இங்கே கொடுத்துருந்தாங்க, எதுவுமே இல்லை. ஷவர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோ நீட்டாக க்ளீனாக பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, ஒரு சோஃபா, நல்ல குஷன். ஸோ ஒரு சேர் கொடுத்துட்டு டேபிள், நான் சொன்னேன் எல்லாம் சுடு தண்ணி வைக்கிறதுக்கெல்லாம், கெட்டில், ஸோ காஃபி கப், வாட்டர் கப். ஸோ இங்கே வந்துட்டு பால் பவுடர், ஸோ இது மிச்ச மில்க், சுகர் அண்ட் எனது க்ரீன் டீ. ஸோ கொடுத்து கடல் அவங்க அழகாக பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ பிகாஸ் நீங்கள் இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டோம். இப்போ வந்துட்டு திரும்பி இப்போ கிளம்புறோமா. ஸோ டிஷ்யூ பேப்பர்ஸ் செம்மையாக இருக்குது ஹோட்டல். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, ஃபோட்டோ செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ அதான் இங்கே லைட்டிங் கூட பாருங்கள், செம்ம லைட்டிங்கு சூப்பராக இருக்குது. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ காஃபி கப்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது காஃபி கப். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளேஸில் ஸ்டே பண்ணணும். நீங்கள் இப்போ புதுக்கோட்டைக்கு வரீங்க, ஓகே, இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரீங்க, இல்லை எதுக்காக ஒன்று வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை வந்து தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போனேன், அதெல்லாம் வேறங்க. இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, பார்த்து கட்டியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் சப்போஸ் புதுக்கோட்டையில் வந்துட்டு ஹோட்டல் இப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கோம், நல்ல இடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் திருப்தியாக இருக்குது. ஸோ அது மாதிரி திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இருக்க ஃப்ளோர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளோரை காமிக்க தான் வந்திருக்கேன். நாங்கள் இருக்க ஃப்ளோர் அதாவது எல்லாத்தையுமே காமிச்சிடும், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒன்று காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஃப்ட் வெளியே வந்துட்டோம்னா இங்கே நம்பர் போட்டிருக்காங்கல்ல, 201, 203 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து 3 ரூம் இருக்குது. ஸோ 201, 202, 203. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் வச்சுருக்காங்க. நான் சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இதெல்லாம் பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் தலையாட்டி பொம்மை ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கேருந்து பாருங்கள், அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது, லைட்டிங்லாம் போட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டோரை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே டோர் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டோர் வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதான் சொல்லவா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பரான இடம் தெரியுமா. ஸோ 204 இதே மாதிரி தான் இங்கிட்டு திருவள்ளுவர் சிலை. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த ரூமில் தான் இருந்தோம், 215. ஸோ நாங்கள் இந்த ரூமில் தான் இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக அந்த எண்டில் பாருங்கள், அங்கே அந்த வுட்டெல்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ளோர்லேருந்து இறங்கி வந்தோன்னே நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த ஹோட்டல். பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்கும், நீட்டாக எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. காலையில் இங்கே தான் சாப்பாடெலாம் பஃபே சிஸ்டத்தில் வச்சுருந்தாங்க. மார்னிங் நான் 2 தோசை சாப்பிட்டேன், கல் தோசை 2 தோசை சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த ஹோட்டல். நீட்டாக இருந்துச்சு, டேஸ்ட் இல்லாமல் செம்மையாக இருந்துச்சு. ரூம் மட்டும் இல்லாமல் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இது லிஃப்ட் இல்லாமல் மேலே நடந்து போகிறதுக்கான ஃப்ளோர். அங்கே பாருங்கள், அந்த டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சோஃபா, இன்னைக்கு காலையில் இங்கே இருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே சோஃபாஸ் வச்சுருக்காங்க உட்காரதுக்கு, கெஸ்ட் வர்றவங்கள உட்காரதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அது ரிசப்ஷன். ஸோ இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வருவோம். மேலே ஓப்பனே பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போது இவ்வளோ நேரமாக உங்களுக்கு ஹோட்டலில் காமிச்சேன். என்ன ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் தானே நான் வர முடியும், அப்போ தானே வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்கள்ல. ஸோ இதுதான் அந்த ஹோட்டல், ANS ப்ரைடு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கும் வரலாம். அதே மாதிரி இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் காமிச்சிட்டோம். இப்போ அங்கே கார் நிற்கிது பாருங்கள், நாங்கள் கிளம்பி போகிறோம். இந்த காரில் ட்ராவல் பண்ணுறது தான் அங்கே முடியவே மாட்டேங்குது. இல்லைன்னா நேற்றே ஏதாவது வீடியோ எடுக்கலாம். நான் எப்பயுமே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவேன். ஆனால் இந்த ட்ராவல் பண்ணுறதுனால சுத்தமாக எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. இனி நாங்கள் கிளம்பி சென்னை போயிடுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Bye bye guys, innovative world through Angel Secret YouTube channel. Thank you.